இதனிடையே இவர்களை மீண்டும் பூமிக்கு திருப்பி அழைத்து வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. வருகிற பிப்ரவரி மாதத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக இவர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்பலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, விண்வெளி நிலையத்தில் இருக்கும் வீரர்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கடந்த வாரம் ரஷ்யாவின் சோயுஸ் 2.1B என்ற விண்கலத்தின் மூலமாக MS-29 என்ற சரக்கு விண்கலம் ஒன்று விண்வெளி நிலையத்திற்கு சென்றது. அங்கு விண்வெளி நிலையம் மிகுந்த துர்நாற்றம் வீசியதாகவும் விண்வெளி நிலையத்தில் கசிவு இருப்பதாகவும், ஆகையால் விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கும் வீரர்கள் விண்வெளி நிலையத்தை ஏர் ஸ்கிரப்பிங் உதவியுடன் சுத்தம் செய்ததாகவும், காற்றின் தரம் மீண்டும் சுத்தமாகி இயல்பு நிலைக்கு திரும்பியதாகவும் தகவல் வெளியானது. மேலும் அங்கு தங்கியிருக்கும் பணியாளர்கள் பாதுகாப்புடனே இருக்கின்றனர், அதனால் கவலைப்பட தேவையில்லை என்பதையும் கட்டுப்பாட்டாளர்கள் உறுதிப்படுத்தினர். ஆனாலும் அடுத்தடுத்து எழும் பிரச்சினைகளால் விண்வெளி நிலையத்தில் இருப்பவர்களின் நிலை கவலையளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.